எங்க ஐயாவை பத்தி பேசுறதுக்கு ராஜா உனக்கு அருகதை இருக்குதான்னு நான் ஏன் அதை பேசலன்னா, நீ பேசியெல்லாம் எங்க ஐயா நெடுமாற தான் சொல்லுவாங்க, இந்த செல்வாரி நாய்கள் பேச்சுக்கெல்லாமா பெரியார் பலியாயிருவாரு, கலங்கப்பட்டு போவாரு. டேய், தன் மேல வீசப்பட்ட செருப்பை எடுத்து சேமிச்சு தான் பேச வர்ற மேடைக்கு முன்பு போட்டு வித்து சேமித்த காசுல பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சோண்டா எங்க ஐயா. எங்களை தள்ளாத வயதில் முதுமையின் காரணமாக அவன் முதுகு குனிஞ்ச போது கூட எங்களை எல்லாம் நிமிர வைத்த தலைவன்டா எங்க ஐயா. மண்ணுக்குள் விழ வேண்டிய வயதில் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவன்டா தந்தை பெரியார். மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு தெருவாக போய் எங்கள் மேல சுமத்தப்பட்ட சூத்திர பட்டத்தை துடைக்க போராடிய மாபெரும் தலைவன்டா தந்தை பெரியார். கண்ணாடிக்கு மேலே ஒரு பெரும் கண்ணாடியை வைத்து குனிந்து எங்கள் தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தேடிய ஒப்பற்ற தலைவன் தந்தை பெரியார். நீ எங்க ஐயாவை பேசாத. உன்னையெல்லாம் ஒண்ணு அடிக்கிறதுக்கு ஒரு ஆளோ ஊடோ வேண்டியதில்லை. நீ ஏன் மொழி என்று சொல்லி ஏன் காட்டுநாண்டி மொழி எங்க ஐயா சொல்றாரு? ஏன் சொல்றாரு? இந்த புராண புலிகளை இருந்து இந்த மொழி பிரிக்க முடியலையேங்கிற வேதனை சொல்றார். அதே தலைவன் தான் சொல்றான், ஒருவர் முழுமையான தமிழ் பற்றாளராக தமிழை விரும்புவராக இருப்பாரே ஆனால் நான் காலங்காலமாக அவருக்கு அடிமையாக இருப்பேன் சொல்றார். அதே தலைவர் தான் சொல்றாரு. இதை நீ இனிமே சொல்லு. காட்டுமிராண்டி மொழி ஏன் சொன்னா, உங்க ராமாயணம், உங்க மகாபாரதம், உங்க பாஞ்சாலி சபதம், இந்த ஏழவு கர்மாந்தரம், தேவாரம், திருவாசகம், அந்த புராண புலிகளை சுமந்த மொழியாக கொண்ட மொழியாக இந்த தமிழ் இருந்து போயதே நினைச்ச ஆதங்கத்தில் சொன்னார் காட்டுமிராண்டி மொழி. அவருக்கு மொழி மேல பற்றில்லாமையாடா, இந்த நாட்டு மேலையும் இந்த மக்கள் மேலையும் பற்றில்லாமையா தனி தமிழ்நாடு கேட்ட முதல் தலைவன் இந்த நாட்டில் தந்தை பெரியார். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க.